கோபம் வந்தது. என் நன்றி கொன்றாருக்கும் உய்வு உண்டு. எந்த நன்றி நீ கொன்னுட்டனாலும் உனக்கு பரவாயில்ல, மன்னிப்பு உண்டு. ஒரு நன்றியை மட்டும் நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கடைசியா வார்த்தையை முடிக்கிறார். என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற. அப்படின்னா என்ன? அம்மா அப்பா செஞ்ச நன்றியை மட்டும் மறந்துட்டேன்னு வச்சுக்க, உலகத்துல நீ என்ன நன்றியை வேணாலும் மறக்கலாம், தாய் தகப்பன் செய்த அந்த நன்றியை மட்டும் மறக்காதேன்னு வைக்கிறார். இன்னொரு குறள் சொல்றேன், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. என்ன அர்த்தம்? நீயே சொல்லு, ஏதோ சொல்ல போறல. ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா, நெஞ்சுக்கு தெரிய பொய் சொல்லாத, அப்படி சொல்லிட்டேன்னா உன் நெஞ்ச உன்னை சாவடிச்சிடும். ஓகே குட். வந்து கேட்டா பாருங்க ஒரு கேள்வி, நெஞ்சுக்கு தெரியாம போய் சொல்லலாமா? நியாயமான கேள்வி தானே? என்ன கதிர், நியாயமான கேள்விதான். கேட்பான் அவன் கிளாஸ்ல. என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த குறள் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, நல்ல குறளை படிச்சு பாருங்க, கிளியரா மூப்பன் சொன்னான். தன் நெஞ்சு அறிவது, அறிய அல்ல, அறிவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் இயல்பே அறிவது. அதனால பொய் சொல்லாத, சொல்லிட்டா சாவடிச்சிடும். அது பாருங்க, குற்றத்திற்கு தண்டனை உண்டு, மன்னிப்பு உண்டுங்க. குற்ற உணர்வுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த குற்ற உணர்வை எங்க போய் கழுவுவீங்க நீங்க? கழுவ முடியுமா இந்த குற்ற உணர்வை? பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் நான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் மனதை விட்டது அகலவே இல்லை. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், இறக்கின்ற மிருகம் தன்னை கொல்ல வருகின்ற, கொன்று போடுவதற்கு காத்திருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அப்படி பார்க்கும் தெரியுமா? எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது கண்ணில் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு? நீங்க வீட்டில் வெட்டுவீங்களே, அப்ப அது உங்களை பார்க்கும். அப்படி என்னைக்கால் யோசிச்சிருக்கிறீங்களா அது என்ன சொல்ல வருதுன்னு? பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற அந்த புத்தகம் இப்படி சொன்னது. பாஸ்கரதாஸ் ஒருத்தன் தன்னுடைய ஆக கீழே விழுந்து அழிந்து போக காத்திருக்கக்கூடிய ஒரு நண்பனை தெருவில் இருந்து கண்டெடுக்கிறான். அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, வேலை கொடுத்து, பணம் கொடுத்து அவனை வாழ வைக்கிறான். அவனுக்கு பாஸ்கரதாசின் இளம் மனைவியோடு தொடர்பு வந்து விடுகிறது. அந்த இளம் மனைவி பாஸ்கரதாசை கொலை செய்ய திட்டம் போடுகிறாள். திட்டம் போடுவதற்கு அவள் இவனை பயன்படுத்துகிறாள். இந்த ஆண் வந்த நண்பன் அவளுடைய சொல்லில் மயங்கி கொலை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறான். ஒப்புக்கொண்ட அவன் எப்படி கொலை பண்ணுவதுன்னா, ஒன்னால அவர் சோஃபால உட்கார்ந்துருப்பாரு, நீ பின்னால போய் இப்படி இழுத்து கொன்னுடு. கதை முடியுதுங்க. அந்த இந்த பக்கம் போட்டுருவான், போட்டுட்டு இழுத்து அவன் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணும்பொழுது அவன் திரும்பி பார்த்துருவாங்க, இவனை அவன் இறந்துருவான். கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோடு சேராமல் தன்னை தன் நண்பன் வாழ வைத்த தன் நண்பன் தன்னால் தான் அவன் கொலையுண்டான் என்பதனை அவன் தெரிந்து கொண்டான் என்கின்ற குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொள்ளும். இப்படி ஒரு கதை. இது போதி மரமா இல்லையா? ஏதோ ஒரு நிலையில் நாம் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அந்த வாசிப்பு நம்மை இன்னொரு கட்டத்திற்கு, மனதை வேறு நிலையில் திருப்பி எடுத்து செல்கிறதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரணம் அடைவதற்கு 28 நாட்களுக்கு முன்னால் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு நாளும் என்னை வந்து நீ சந்தித்ததில்லை, பொதுக்கூட்டத்தில் தான் சந்தித்திருக்கிறாய், மரியாதையாக வீட்டிற்கு புறப்பட்டு வா. கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதி என்கிறீர்கள், என்ன நீயே சொல்லு பாப்போம். என்ன ஒரு பனையூர், எதுக்கு வாப்பா அப்படி சொல்றீங்க? பனையோலைகளில் தானே எழுதினோம் போல சொல்றார். இசையாக பேசக்கூடியவர், உண்மையில் இசையை காதலித்து கவிதையை திருமணம் செய்தவர், ரொம்ப இசை ஞானி அவர். வீட்டிற்கு போகிறேன். பல மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தவர் கடைசியாக சொன்னார், நாளைக்கு வீட்டிற்கு போ, உன் வீட்டிலே 1400 ரூபாய் எடுத்து வை, ஒருவர் சில புத்தகங்களை கொண்டு வருவார், எதுவும் பேசாமல் அந்த 1400 ரூபாயை கொடுத்து விடு. சரி, நான் 1500 ரூபாயை வைத்திருந்தேன். அவர் வந்தார், நான் கொடுத்தேன், அவர் மீதி 100 ரூபாய் கொடுத்து போய்விட்டார். அந்த புத்தகத்தை பார்க்கிறேன். பாப்பா புத்தகம் வந்துவிட்டது என்றால் ஒரே விஷயம் தான் சொன்னார், என் வாழ்க்கையை மாற்றி போட்ட புத்தகம், நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று தெரியாது, எனக்கு பின்னால் களமாடுகின்றவர்கள் இந்த நூல்களை எல்லாம் வாசித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். அந்த புத்தகம் எது தெரியுமா? 1296ஆம் ஆண்டிலே பிறந்த, இஸ்தான்புலிலே பிறந்த ஜலாலுத்தீன் ரூமி என்கின்ற மாபெரும் ஞானி, சூஃபி ஞானி எழுதிய மஸ்னவி என்கின்ற நூலின் தமிழாக்கம். 4 பகுதிகள் வந்திருந்தது. அப்போ இப்பொழுது 6, 7 வந்துருச்சு, நான் எல்லாம் வாங்கி கொண்டேன். அந்த புத்தகத்தை, இதை நீ வாசி என்று அவர் கொடுக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் இங்கிருந்து வேறு ஒரு கண்டத்தின் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஞானி 12ஆம் நூற்றாண்டில் சிந்தித்த அந்த சிந்தனையை அதே 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் அல்லது சங்க இலக்கியங்களில் நான் என் தமிழ் இலக்கியத்தில் உணர்கிறேன். உலகளாவிய சிந்தனைகளை தூக்கி பிடித்த அந்த மஸ்னவியை வாசிக்கின்ற பொழுது ஒரே 2 கருத்து மட்டும் சொல்லுகிறேன், அது எப்படி போதி மரமாக மாறுகிறது என்று பாருங்க. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, இவ்வளவுதான் கவிதை. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யா மரத்தில் ஏறி இருக்கிறாய்.
அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உலகம் மிகப்பெரியது. முதலில் கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது. கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. யாரேனும் உங்களுக்கு புரிந்து தனக்கு புரியாத ஒரு விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை என்று பேசுகிறார்களா? அவர்களிடத்தில் ஒரே விஷயம் சொல்லுங்கள், தயவு செய்து கொய்யா மரத்திலிருந்து இறங்கு. இப்படி சொல்கிறான். இன்னொரு வார்த்தை சொல்றான் பாருங்க, நான் அசந்து போன வார்த்தை. இளைஞர்களிடத்தில், லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்தில் இந்த சொல்லை நான் சேர்த்திருக்கிறேன், உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறேன். என் போதி மரம் எனக்கு கொடுத்த கனிகளில் ஒன்று இந்த சொல். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. சொல். என்ன சொல்லுங்க? என்ன சொல் இது? இது சத்தியமா? உண்மையா? உண்மை, உண்மை. நீ எதை ஆழமாக தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆழமான ஆழ் மனது அதை நாடுகிறதா? அதுவும் உன்னை நாடுகிறது. மரணம் கூட அப்படித்தான், விபத்து கூட அப்படித்தான், பகை கூட அப்படித்தான். உன் மனம் எதை நாடுகிறதோ அது உன்னை நாடுகிறது. யோசனைகளையும் எண்ணங்களையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் பிசிறான நெகட்டிவான உடன்பாட்டு முறையில் இல்லாத முரணான சிந்தனைகளை வரவிடக் கூடாது என்பதில் நான் தெளிவு பெற்ற இடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இத்தகைய பரந்த கூட்டத்தை தேடுகிறேன். இதோ நான் வருவதற்கு 2 மணி நேரம் காலதாமதமானாலும் இந்த கூட்டம் என்னை தேடிக்கொண்டிருந்தது என்பதுதானே, இதுதானே. ஒரு நான் கொஞ்சம் உயரமான பொண்ணு. இந்த திருவள்ளுவர் பஸ்ஸில் ஏறும்பொழுது அது ரொம்ப குட்டியாக இருக்கும், கால் முட்டி இடிச்சுக்கும். எனக்கு ஒரு 12 வருஷமா பயம், பிரேக் போட்டால் முட்டி பேந்துருமோன்னு. ஆனால் பஸ்ஸில் பேரல, 2 வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்து முட்டி பேந்துருச்சு. இப்போ புரியுதா? நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது. விழுந்துருவோமோ? நான் விழுந்துருவீங்க. விழக்கூடாது, விழமாட்டீர்கள். சொற்களில் கவனம். இந்த சொற்களில் கவனமும் சொல்லுகின்ற சொல்லில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொள்ள ஞானமும் புத்தகம் எனும் போதி மரம் எனக்கு தருகிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரியலங்கிறது ஒப்புக்கோங்க மாணவர்கள். முன்னால் இருக்கிறவங்க கண்டிப்பா கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. திட்டாமலாம் அது ஒழுக்கமா நமக்கு கிடைக்காது. ஏன்னா தெரிஞ்சுக்கிற வேற வயசுல தெரிஞ்சுக்கல. 9th ஸ்டாண்டர்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது +1ல வந்து கேட்குற கெட்ட வார்த்தையில தான் பதில் வரும். வந்தாலும் பரவாயில்ல. முட்டாள் பெண்ணே திட்டிக்கோ. விளையாடுறியா? விளையாடலை. திமுறா பேசுறியா? இல்லை. வம்பு பண்றியா? கிடையாது, சொல்லிக் கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லிக் கொடு. அம்மா அப்பா கூட்டு வரேன், சொல்லிக் கொடு. எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, சொல்லிக் கொடு. எவ்வளவு வேணுமாலும் திட்டிக்கோ. வாழ்க்கை முழுவதும் நான் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை உன்னிடத்தில் வசை வாங்கிக் கொண்டு அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஞானம் புத்தகம் தருகிறது. உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு முன்னால் வந்து விழுகின்ற பொழுது பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். சொற்களிலே உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமத்தை. ஏங்க, நேற்று ஏதோ ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கேன். இந்த பேரன்பு இந்த உலகத்தில் வேற எங்க கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வண்டி டிரைவ் பண்ணிட்டு போறேன். பசி, இப்பவும் பசியோட தான் இருக்கிறேன். சரியான பசி. முன்னால ஒரு டெம்போ. அந்த டெம்போல ஃபுல்லா பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் உட்கார்ந்துக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க. நல்ல மஞ்சளும் சிவப்புமாக ஆடை, கழுத்தில் எல்லாம் ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கொண்டு மஞ்சள் முகத்தோடு குங்குமத்தோடு அப்படி போறாங்க. அந்த கூட்டம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. போயிட்டே இருக்க அந்த அம்மா ஏதோ சாப்பாடு எடுத்து பச்சை பசுமையான இலையில வைக்கிது. நான் வண்டி ஓட்டிகிட்டே போறேன். முன்னால அது தெரியுது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? வண்டியை நிறுத்த முடியாது, ஹைவே. கார் கண்ணாடியை இறக்கிட்டு இப்படி கை நீட்டிட்டேன். தமிழ்நாட்டில் தான் இது முடியும். அவங்க உடனே இண்டிகேட்டர் போட்டு ஓரமா நிறுத்திட்டு அந்த தொன்னை இலையில் சாப்பாடு கொண்டு வந்து என்னை கை காட்டி நிறுத்தி இப்படி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த நாட்டை? நாடுங்க, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. பாரதி என்கின்ற போதி மரம் கிடைக்கிறதா வார்த்தை? நீ என்ன நான் என்ன? காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் சொல்லுவா? தமிழ் மண்ணில் இருந்து புறப்பட்ட நூல், பழந்தமிழ் நூல் போதி மரமாக நின்று எனக்கு சொல்கிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா.
நோயும் தணிதலும் அவற்றோர் அன்ன சொல்லிக் கொடுக்குதே. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யார் சொல்லுவா? பொருள் புரிய வேண்டுமே. எங்க காலையில் 4 மணிக்கு எவனாவது சினிமா தேட்டர்ல போய் சினிமா பார்ப்பனா? ரசனை கெட்டு இருக்கிறோம் நாம் என்று அர்த்தம். விடிய விடிய கூத்து பார்த்தவங்க தான் நாம. ஆனா 4 மணிக்கு முடிச்சுக்குவாங்க. எனக்கு புரியவே இல்லை. எங்க ஐயா தான் சொல்லுவார், பெரியார்தாசன், சினிமால உண்மையாவே மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான், அவனுக்கு பேர் ஹீரோ. குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளமாடா. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இந்த தெளிவு எது கொடுக்கும்? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். புத்தகங்களை வாசிப்பதனால் சேது பந்தன படலம்னு ஒரு படலம் இருக்குங்க கம்ப ராமாயணத்துல. முடிஞ்சா அதை படிச்சு கடந்துருங்க. நான் ஏன் அதை இப்போ படிச்சேன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க சேது பாலம் இருக்குன்னு, இப்போ சொல்றாங்க இல்லைன்னு. என்ன அரசியல்னு தெரியலையே. ஆனா சேது பந்தன படலத்துல கம்பர் எழுதுறார். இப்ப இவ்வளவு பாருங்க, சொல் பாருங்க எப்படி இருக்கு. கடல் கவிச்சி நாத்தம் வீசக்கூடிய மீன்கள் உலவுகின்ற ஒரு பகுதி. மலை என்பது தேனும் மாணிக்கங்களும் வேர்களும் பஞ்ச மூலிகைகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் வீசக்கூடிய அற்புதமான பொக்கிஷம். இந்த அற்புதமான பொக்கிஷத்தை குரங்குகள் எடுத்துட்டு போய் கடல்ல போடுது. இவ்வளவுதாங்க காட்சி. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு கிடைக்கின்ற ஞானத்திற்காக அந்த எழுத்தாளன் அந்த சொல்லை அதில் போடுகிறார். இது வெறும் காட்சி தான். மலையை கொண்டு வந்து கடல்ல சாத்தனாங்க, அவ்வளவுதான். ஆனால் கம்பன் என்ன எழுதினான் தெரியுமா? வாழ்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தன் நிலை தாழ்ந்து வீச்சமாக இருக்கக்கூடிய கடல் போன்ற சூழ்நிலைக்கு போய் சேர்ந்தாலும் அவர்கள் தன்னில் இருக்கக்கூடிய வாசனையை அந்த கடலில் கலந்து கடலை வாசனை திரவியமாக மாற்றுகிறார்கள் என்று பேசுகிறார். வாழ்ந்து கெட்ட, அதனால தானே சொன்னாங்க கெட்டாலும். இந்த சொல் கிடைத்த இடம் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம், எத்தனையோ விஷயங்களை இந்த போதி மரம் எனக்கு தந்திருக்கிறது. நான் ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கிறேன், திருக்குரானை வாசிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், 4000 திவ்ய பிரபந்தத்தை வாசிக்கிறேன், தேவாரத்தை வாசிக்கிறேன், திருக்குறள், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், புத்திலக்கியங்கள் என்று எல்லாவற்றையும் வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது. நான் இதை பெருமைக்காக சொல்ல இல்லை, எனக்கு 5 மொழிகள் தெரியும். 5 மொழிகளில் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எல்லா மொழிகளிலும் இருக்கிறது தான் நீதி. ஆனா என் தாய்மொழியாம் தமிழில் இருப்பது என்ன தெரியுமா? அகம் சார்ந்தவன் பேசினாலும் புறம் சார்ந்தவன் பேசினாலும் அந்த போதி மரம் எனக்கு தருகின்ற ஆழமான ஒன்று அறம். அறம் என்கின்ற போதனையை, எனக்கு ஞானத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது, இந்த நூல்கள் எனக்கு தருகின்றன. எல்லாவற்றையும் படித்து கடந்து விடுங்கள். படித்து கடப்பதற்கு என்ன இருக்கிறது? நான் காரல் மார்க்ஸ், ஜென்னி பற்றி ஒரு புத்தகம் படிக்கிறேங்க. இதுவரைக்கும் நான் தெரியாத ஒரு விஷயத்தை அந்த புத்தகத்தின் ஒரு வரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 800 பக்கங்கள் கொண்ட புத்தகமா இருக்கலாம். உங்களுக்கான ஞானம் எங்க தெரியுமா கிடைக்கும்? 782வது பக்கத்துல கிடைக்கும். ஆனா அந்த 781 பக்கமும் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. அந்த அந்த வரிக்கான முதலீடு அது. நான் பாருங்க, ஜென்னி தொற்று நோய், ஈரல் தொற்று, நுரையீரல் தொற்று, இப்ப இருக்கிற பேண்டமிக் மாதிரி கொரோனா தொற்று, அந்த மாதிரி ஒரு தொற்று. கார்ல் மார்க்ஸ்க்கும் அதே தொற்று. 2 பேரும் சேரவே கூடாது, தனித்தனியா போட்டு வச்சிருக்காங்க பெட். அந்த பொண்ணு எழுதுறா, அந்த பொண்ணுடைய எழுத்து அதில் கொஞ்சம் இருக்கு, அந்த டைரி குறிப்பு இருக்கு அந்த புக்ல. அவ எழுதுறா, வெளியில ஏங்கல்ஸ் வரார், உள்ள போகாதீங்கிறா. ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் சேரக்கூடாது, சேர்ந்தா யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவாங்கம்மா. அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இளம் காதலர்களை போல வாழ்க்கை எங்கெங்கோ தொலைத்து விட்டு இந்த முதிய காலத்தில் 2 பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு இருப்பதை விட இந்த கணம் அவர்களுக்கு முக்கியமானது, நாம் உள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறாள் மகள். சொன்னதுபடிக்கே ஜென்னி இறந்து போகிறாள். உள்ளே போய் பார்க்கிறான், ஜென்னி இறந்து கிடக்கிறாள். வெளியில் காரல் மார்க்ஸினுடைய தோழன் ஏங்கல்ஸ் என்ன அறிவித்தான் தெரியுமா? காரல் மார்க்ஸும் செத்து போனான். அதன் பிறகு காரல் மார்க்ஸ் 2 ஆண்டுகள் இருந்தார். ஆனால் அந்த வினாடியை பார்த்தவுடன் காரல் மார்க்ஸும் செத்து போனான் என்றான் இல்லையா? காரல் மார்க்ஸ் சாவுக்கு ஏங்கல்ஸ் எழுதினான். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாரும் காரல் மார்க்ஸை தான் பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். காரல் மார்க்ஸ்க்கு சற்றும் குறையாத எழுத்து ஏங்கல்ஸ் சொன்னது. தன் நண்பனுக்காக அவன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் தன் பணம், தன் பதவி, தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் காரல் மார்க்ஸ்க்காக தந்தவன் ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸுடைய நூல் வந்திருக்கிறது, தொகுப்பு வந்திருக்கிறது, நான் வாங்கி வைத்திருக்கிறேன். முடிந்தால் படித்து கடந்து விடுங்கள். ஏங்கல்ஸ் சொன்னான், இந்த நாள், இந்த மணி நேரம் என் நண்பன் காரல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான்.
சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம் என்று சொல்லுகிறான் எங்கள். எனக்கு கார்ல் மார்க்ஸ் மரணத்தை விட மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த சொல். சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம். சொற்கள் நமக்கு கிடைக்கின்றன, நமக்கான தேடல் நமக்கு வாய்க்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை நமக்கு அர்த்தம் உள்ளதாக வந்து சேர்கிறது. இதற்காகத்தான் இதை பேச வந்தேன். பெர்னாட் ஷா சொல்கிறான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. வாழ்கின்ற அந்த வினாடி வரைக்கும் வாழ்வது என்றால் என்ன? நான் 4, 5, 6 என்று இந்த வரிசையின் படியில் நான் பெற்ற இந்த போதி மரத்தின் கீழே நான் பெற்ற ஞானத்தை பிழிந்து இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். ஆசிரியர்கள் மட்டும்தான் ரகசியங்களை சொல்வது உண்டு, படைப்பாளர்களும் சொல்லிவிடுகிறார்கள். இந்த உலகம் வஞ்சகமானது. ஒருத்தங்கிட்ட கேளுங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லித்தர மாட்டாங்க. படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற புள்ள சொல்ற ஒரே வார்த்தை எக்ஸாமினேஷன் ஹால்ல, ஒண்ணுமே படிக்கலப்பா. இவ்வளோ பொய்யான உலகம். எங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த ஊர்ல வந்து ஒரு பாம்பு கடிக்க ஒருத்தி மருந்து சொல்வா. அவளுக்கு 60 வயசு ஆகும்போது 45 வயசு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா ஒரு பாம்பு அதை கடிச்சிருச்சு. அந்த பாட்டி சாக கிடக்குறா. பக்கத்துல இருந்து கேட்டாங்களாம், என்ன பாட்டி ஆச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. ஆமா. என்ன பாட்டி, என்ன பாம்பு கடிச்சு? கட்டு வீரியன், கண்ணாடி வீரியன். ஓ, கடிக்கும் போது பாம்பை பாத்தியா பாட்டி? பார்த்தேன். மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திடுறோம். அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சான் பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர என் ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகம். இந்த வஞ்சக உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் புத்தக திருவிழா. இந்த போதி மரத்திற்குள் போய் நின்று கொள்ளுங்கள். புத்தனுக்கு ஞானம் கிடைத்தது. சூப்பருங்க புத்தன், சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தன். பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன், ரொம்ப பிடிக்கும் புத்தனை. ஏன் தெரியுமா? புத்தன் மட்டும் தான் சொன்னான், நான் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு நானே வந்தால். புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய்.